ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லணும் கைஸ். எனக்கு என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருமே தயவு செஞ்சு இன்றைக்கி எபிசோடு இன்றைக்கின்னு மட்டும் இல்லை, நம்ம எப்பயுமே நம்ம ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படிங்கிறத நீங்களே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாடகம் பார்த்துட்ருப்பேன், நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாடகம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ரெண்டு மிங்கில் ஆகாது, அது தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் உங்களோட மனசை நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் கேட்டேன். நம்ம சேனலை எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் எபிசோடு இன்றைக்கி ரொம்ப காமெடியாக போச்சு கைஸ். காமெடியாக போச்சு, கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொமான்ஸாகவும் போச்சு. என்ன ஏதுங்கிறத நம்ம எபிசோடோடையே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஏன்னா எபிசோடை தனியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் எபிசோடோடையே ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ஃபங்க்ஷன் கிளம்புறாங்க. ஃபங்க்ஷன் கிளம்பும்போது மித்ரா நான் பாரதியை பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீட்லேயே இருந்துட்டா. உடனே பாரதிக்கு மைண்டில் தோணி இருக்க மாட்டேருக்குது. இப்படியே பார்க்குறா மித்ராவை, என்னடா இவ நம்ம புருஷனோட இருக்கணும்னு நினைக்கிறோம், இவ வேற கூடயே உட்காந்துட்டு நம்மளை ஆவியை வாங்குறாளேன்னு பாரதி இது மனசில் நினச்சாலோ என்னவோ, அந்த நினப்பு இது பாட்டிக்கு தாவிருச்சா என்னன்னு தெரியல. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் கிளம்பிடுறாங்களா. உடனே பாட்டியும் சாரதாவும் ஒரு பிளான் போடுறாங்க. பாட்டி போய் இருந்துட்டு, ஏன் அத்தை ஒரு மாதிரியாக வர்றீங்க அப்படின்னு சாரதா கேட்கும்போது, ஆமாம் பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருக்குது, இதில் இந்த இடைஞ்சலாக இருக்கிறது இதுதான், இவளை எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை சொல்கிறீங்க அப்படின்னா மித்ராவா அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஏதோ பிளான் பண்ணிட்டீங்கன்னு தெரியுது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே வேகமாக போய் சிம் கார்டை போய் ஒரு புதுசு சிம் கார்டை வாங்கி ஃபோனில் போட்டு, எப்படி நம்ம சினிமா படங்கள்லாம் வில்லன்கள்லாம் மிரட்டுவாங்க அந்த மாதிரி வாய்ஸை மாற்றி பாட்டி சரியான போடு போட்டுருச்சு இன்னைக்கு. மித்ராவை ஃபோனை போட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த அந்த ஒருத்தனுக்கு அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவள் யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் இதை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு நீ இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துரு, தெருமுனையில் இருக்கிற கோயிலுக்கு வந்துருன்னு சொல்லி மித்ராவை கூப்பிட்டு விட்டாப்புல. மித்ராவும் பயந்து அடிச்சுட்டு, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கு தெரியும், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி ஒரே டென்ஷனில் இருக்கிறாப்புல. இதுக்கிடையில் ஒரு சீன் நடந்தது. நம்ம ஆதி பாரதிக்கு பால் எட்டு வர சொல்லியிருப்பாங்க மித்ராவை. சும்மாவே அவள் ஆடுவா, கிச்சனில் போய் உன்னைய வேலைக்காரியா ஆக்கணும்னு நினச்சா நீ எனக்கே வேலையாகிட்டு இருக்கியா, இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை திட்டிக்கிட்டே பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே பாட்டி வேற வாய்ஸை மாற்றி பேசிடுச்சா. உடனே வேகமாக பணத்தை எடுத்துகிட்டு வேகமாக அந்த கோயிலுக்கு போயிடுறாப்புல. அதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது, பாட்டி சாரதாவும் வீட்டுக்குள்ளே வர்றாங்களா. கடைக்கு போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகணும், தலை செய்ய விடுங்க அப்படின்னு சொன்னோடனே கட்டை பிரிக்க போகிறாங்களாமா. நேற்று தான் அடிபட்டுச்சு, நேத்தா முந்தநாளா கைஸ், நேற்றுன்னு தான் நினைக்கிறேன், நேற்று தான் கையில் காயமாச்சாமா. அதுக்குள்ளே இன்றைக்கே கட்டை பிரிக்க போகிறாங்க. சரி ஓகேடே, கட்டை பிரிக்கிறாங்க. கட்டை பிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி தலை சீவு அப்படியே நடிக்கிறாங்கன்னு தெரியுது. அது சாரதா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிறு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு போய் தலை சீவரைன்னு முடியை போட்டு வெக்குன்னு இழுத்து, அவள் அம்மா ஐயோ அம்மா விடுங்க, நீ தலையே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஆதிக்கிட்ட போய் ஏன் அவங்கள கிளப்பி விடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணும், கட்டுப்பிடிக்கணும் அப்படின்றாப்புல. என்னாலாம் தலை சீவ முடியாது, அது நீ வேணா போய் தலையை சீவணுன்னே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தவர் துப்புறாரு. சொன்ன உடனே அப்புறம் தலையும் செய்ய விட்றான். அப்புறம் பூவை கொண்டு பூவை வைக்க சொல்கிறாங்க, பூவையும் வச்சு விட்றாப்புல. இதெல்லாம் விட ஒரு அட்வான்டேஜாக போய் பாட்டி ரொம்ப சீரியஸாகவே போயிடுச்சு. இதுக்கிடையில் மித்ரா வேற கால் பண்ணி, இந்த மாதிரி நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, நான் தான் உன்னை கால் பண்ண வேணான்னு சொன்னேன்ல, நான் அப்புறம் ஒரு டீ கடையில் போய் அங்கே நில்லு நான் வரேன் அப்படின்ட்டு இருப்பாங்களாட்டு இருக்குது. உடனே டீ கடைக்கும் போயிடுவான். அங்கே போய் ஒருத்தனை அவன் வடையை திருடிட்டு ஓடுவான். அப்புறம் இல்லைங்க மேடம், நான் வடையை திருடிட்டு பசிக்கு திருடிட்டேன் அப்படிங்கிறாப்புல. யாராக இருக்கும் நான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறான் மித்ரா. இங்கே என்ன நடக்குது, பாட்டி கோதுமை மாவை கொண்டு பாரதி சேலையில் கொட்டிடுறாங்க.
ஸோ சேலையில் கொட்டின உடனே எனக்கு சாரதா லட்சுமி அம்மாவை கூப்பிடுங்க, சேலையை மாற்றி விட சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவள் எப்போயே வெளியே போயிட்டா அப்படிங்கிறாப்புல. உடனே பாரதி இருந்துட்டு இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தா. ஐயோ அப்போ பாரதி செம நடிப்பு. எல்லாமே புருஷனே செய்யணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில் எங்ககிட்ட எல்லாம் நடிக்கிறீங்க. எங்களுக்கு குழந்தைங்க மட்டும்தான் போதும், குழந்தைங்க தான் என் உலகம், எதுக்கு இந்த வீராப்பு, எதுக்கு இந்த வெட்டி நடிப்பு பாரதி? வலியுது, போய் கண்ணாடியை பார்த்து மூஞ்சியை தொடங்க கர்மண்டா சார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எல்லாத்தையும் ஒத்துக்குவாங்களாம்ப்பா. தலை சீவுறதை ஒத்துக்குவாங்களாமா, சோறு ஊட்டி விடுறத ஒத்துக்குவாங்களாமா, பூ வைக்கிறத ஒத்துக்குவாங்களாமா. ஆனால் வெளியில் வீராப்பா வந்து எங்களுக்கு குழந்தைங்க தான் முக்கியம், நான் குழந்தைங்களோட தான் வாழ போகிறேன், நீங்கள் யார் எனக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் வெட்டியாக வீராப்பா கோவத்தை காமிப்பாங்களாமா. பார்க்குறவங்க எல்லாம் கேனைங்க. அதுக்கப்புறம் பாட்டி சேலை மாற்ற மாட்டேன்ருச்சுங்களா. பாட்டி சேலை மாற்ற மாட்டேன்ருச்சு. உடனே பாட்டி அங்கே ஒரு டான்ஸ் போடுது, ஜிங் சக்கான்ட்டு. பாட்டியோட நடிப்பு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. என்னமோ ஒரு சாரதா வேறு அந்த பாட்டி இப்படி பிடிச்சிட்டு சொல்லுவாங்களே, நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாள். நல்லா இருந்துச்சு அது. உண்மையிலே நல்ல நடிப்பு பாட்டிக்கு. ஓகே டன். அதுக்கப்புறம் வேறு என்னப்பா, நீ சேலையே மாற்றி விட வேண்டியதான். சேலையை மாற்றிக்கிட்டு இருக்காப்புல. மாற்றிக்கிட்டு இருக்கையில் நான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சளவு நான் கட்டுறேன் பாரதி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறப்ப உடனே இந்த அம்மனி அப்படியே பிளாஸ்பேக் போயிடுது. எப்படா ஆனவனும் உங்களுக்கு ஒரு பிளாஸ்பேக் வந்துடுது. ஐயையோ சாமி. பிளாஸ்பேக்லேயே நாடகத்தை கொண்டு போகிற ஒரே சீரியல் இதயம் சீரியல் ஒன்று தான். ஆக மொத்தம் எல்லா சீரியல்லையும் ஒரே கான்செப்ட், தலையில் பூ வைக்கிறது. நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். கார்த்திகை தீபத்துலேயும் ரேவதி தலையில் பூ வைக்க சொல்லியிருப்பாளா, இந்த சீரியல்லையும் பாருங்கள் தலையில் பூ வைக்கிற சீன். ஸோ எல்லாம் ஒரே மாதிரியே எடுப்பாங்களாட்டிருக்கு, எல்லாம் ஒரே டேரக்டராக என்னன்னு தெரியல. ஓகே டன். வேறு என்ன கைஸ், அவ்வளோதான் இதயம் சீரியல். இனி மித்ராக்கு பாட்டி தான் பேசுனாங்க, நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருமா, இல்லை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதாவது ஆதிக்கு வந்து ஞாபகம் வருமா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் இன்றைக்கி வந்து எபிசோடு வந்து பாட்டிக்காக பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தான் பிடிக்குமே, ஆதி பாட்டி ரொமான்ஸ் சீன்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவீங்களே, பாண்டிங் எல்லாமே. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி சீரியல் இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல கேஸ். எனக்கு அதை நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்கப்பா. நேற்று கூட நான் சொல்லியிருக்கும் போதெல்லாம் வந்து அவங்க வேறு நடிப்பு தானே, டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ நடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எங்கிட்டு பேசினாலும் நம்மளை ரிவிட் அடிக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து பிடிக்கல கேஸ். அவன் வந்து சும்மா எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம், அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம்னு நம்மகிட்ட பீலா விடணும்னு அவசியமே இல்லையே. புருஷன் எல்லாம் செய்கிறான்னா ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான், ஏற்றுக்கிட்டு இது பண்ணுற மாதிரி நடிக்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே கைஸ். அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது பாரதிக்கு. ஒவ்வொரு விஷயம் நடக்க போகுது. நடக்கட்டும். என்கிட்ட எல்லா இந்த 2 குழந்தைங்களும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து எங்கிட்ட ஒரு குடும்பமாக வாழ்ந்தா சரி, அவ்வளோதான். அதைத்தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்களாட்டு இருக்குது. ஓகே கண். நாமளே எதிர்பார்ப்போம், எல்லா குடும்பம் ஒன்றாவே சேரட்டும்ப்பா. ஓகேவா. வேறு என்னப்பா, கார்த்திகை தீபம் சீரியல் சூப்பராக போயிட்டுருக்குது. ரேட்டிங்லேயே நம்பர் 1 தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, ஜீ தமிழ் சீரியலில் எல்லா ரேட்டிங்கும் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் கைஸ். கார்த்திகை தீபம் தான் சூப்பராக நம்பர் 1 இருக்குது. உண்மையிலே அது கதை மோசம் இல்லை, நல்லா கார்த்திக்காகவே அந்த சீரியல் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அப்புறம் என்ன, வீரா சீரியல் நடிப்பு எப்படின்னு பார்த்தீங்களா? சரியான நடிப்பு வீரா விஜி. நீ சீக்கிரம் மாட்டுவா, சீக்கிரம் மாறங்கிட்ட கண்டிப்பாக மாட்டுவா. ஏன்னா பிருந்தாவை பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. சீக்கிரம் பிருந்தாவையும் கார்த்தியும் சேர்த்து வையப்பா. இந்த 2 லூசு பக்கிகளையும் வீட்டை விட்டு அடித்து பத்துங்கப்பா. அதுக்கு வீரா மாற நாள் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக அவங்க பிளான் பண்ணி எதாவது செய்வாங்க. ஓகே. வேறு என்ன, சந்தியா ராகம் குடும்பத்தை நட்டமாக தூக்கி நிப்பாட்டுற மாயா மேடம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ சொத்தை காப்பாற்றி அவங்க ரகுராமுக்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்களாமா. என்னத்தை வாங்கினாலும் என்னத்தை செஞ்சாலும் அவன் உன்னை மகளாகவே ஏற்றுக்கு போகிறது கிடையாது. நீ உண்மையை சொல்லவும் மாட்டீங்க, சரியா, வெறுவாயை வெல்லவும் மாட்டீங்க. அதுதான் இந்த சந்தியா ராகத்தில் இருக்கிற கெட்ட பழக்கம். அப்புறம் மாரி சீரியல் 0. கெட்டி மேளம் சூப்பராக போயிட்டுருக்கு. துளசிக்கு ஒவ்வொரு உண்மையாக தெரிய வருது. தனக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க இல்லையா, அதான் அந்த மோனிகா.
அந்த உண்மை தெரிகிற மாதிரி ப்ரோமோ இப்போ தான் போட்டாங்க, பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மகேஷ் பற்றின உண்மையும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக அஞ்சலி கூமுட்டைக்கு வந்து சீக்கிரமாக தெரியணும். அதுக்கப்புறம் வேறு என்னப்பா, வேறு என்ன சீரியல் பேசுறது? சின்னஞ்சிறுக்கிலேயே 21லேருந்து 7 மணின்னு போடுறாங்க. அதில் பார்த்தீங்களா கைஸ், திருமதி செல்வத்தில் நடித்தவங்க அர்ச்சனா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஆவலோ எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவங்க நடிப்பு திருமதி செல்வத்திலே செமையாக இருக்கும். இனி சின்னஞ்சிறுக்கிலேயும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போ சீக்கிரம் சின்னஞ்சிறுக்கிளி அந்த சீரியல் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் அயலி எனக்கு ஒன்றும் அந்த கதை எனக்கு ஒன்றும் தெரியல கைஸ். நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு அயலி சீரியல் அது என்ன கான்செப்ட்டு என்ன இதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா ஹீரோயின் நடிப்பு நல்லா இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு வேணால் பார்க்கலாம், அவ்வளோ. அப்புறம் அண்ணா சீரியல் இன்னும் 2 தங்கச்சிகளோட வாழ்க்கை பெண்டிங்லேயே போயிட்டுருக்குது. இனி அண்ணா என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த நாடகம் இழுப்பாங்க, இன்னும் இழுப்பாங்க. சரி, ஓகே கேஸ். இதே சீரியல் நாளைக்கு எபிசோட் ரிவ்யூவில் பார்த்துடலாமா? இனி மித்ராவுக்கு உண்மை தெரியுதா, இல்லை இவங்க புடவை கட்டிக்கிட்டு இருக்கேன் மித்ரா உள்ளே வந்துடுறாளா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரே ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்குது. டேரக்டரு எப்படியாவது ஆதிக்கு வந்து பாட்டி வந்து ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பண்ணுறாப்புல. ஆனால் ஆதிக்கு தான் ஞாபகம் வரமாட்டேங்குது. நாங்களே அதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். எப்போ அந்த நல்ல காலம் நல்ல நேரம்லாம் வரப்போகுதோ. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.